ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் 28, 29 நம்ம வாசிக்க போகிறோம். 28வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிக்கலாமா? ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியமான லைன், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஹலோ, அவன் குமாரனாகிய யாக்கோவும் ஏசாவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். கவனிங்க, ஈசாக்கு யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? சட்டப்படி யாருக்கு சொந்தம்? கேட்கல, ஏசாவுக்கு தான் சொந்தம். ஏன் அப்படின்னா, இவன் நேசிச்சது யார? ஏசாவை தான் இவன் நேசிச்சான். ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு தான் யாருக்கு பிரியம். ஆனா இவனை சாப்பிட வச்சது, இவனை ஈசாக்க வயதான காலத்துல தாங்கினது, சாப்பாடு கொடுத்தது எல்லாமே யார்தான்? அதான் தன்னுடைய தகப்பனாருக்காக தான் பண்ணின கல்யாணம். நான் கட்டின மனைவி கூட சரியில்லை போல தெரியுது, எங்க அப்பாவுடைய இஷ்டப்படி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு கமிட் பண்ணவன் தான் ஏசா. ஆனா யாக்கோபு ஒண்ணு கூட என்ன பண்ணிக்கல, அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினதோட சரி, அவ்வளவுதான். வீட்டை விட்டு கிளம்பி மாமனார் வீட்டுக்கு போய் அங்கேயே இருந்துட்டாரு அவரு. இப்ப திரும்பி வந்துட்டாரு. இப்ப அப்பா மரணம் அடைய போறாரு. அதான் நிறைய விசுவாசிங்களை எங்க கண்டுபிடிக்கலாம்னா, சாவு வீட்டில் தான் உண்மையான விசுவாசிங்களா டூப்ளிகேட் விசுவாசிங்களான்னு கண்டுபிடிக்க முடியும். அங்கதான் நிறைய பேருடைய உண்மையான முகமே அங்கதான் வெளிப்படும். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, டேய் நீ ஒதுங்கி நில்லை, நீ வந்தியா, அப்பாவை பார்த்தியா, பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. இந்த அடக்கம் பண்ண வரேன், இந்த பூவை தூக்கி போடுறேன், இந்த வேலைலாம் வேணாம். நான் தானே பார்த்தேன், நான் தானே அவருக்கு சோறு கொடுத்தேன், நான் தானே அவருடைய கஷ்டத்தில் இருந்தேன், எனக்கு தானே அவர் அப்பா, நீ அவரை ஒன்று வச்சு பார்க்கல, அதனால நான் அடக்கம் பண்ணிக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுது இந்த இடத்துல, ஈசாக்கு மரித்த போது அடக்கம் பண்ணுறதற்கு ஆண்டவர் அந்த இடத்துல வேதத்தில் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி எழுதுகிறாரு. அவனுடைய குமாரனாகிய ஏசாவும் யாக்கோவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. நம்பர் 3, ஈசாக்கு இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்கு அவன்கிட்ட இருந்த ஒரு பெரிய கேரக்டர் என்னன்னா, மெச்சூர்ட் பிஹேவியர். அவனுடைய மெச்சூர்டு பிஹேவியர். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த ஜபத்தில் இருக்கிற எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைங்க மெச்சூர்டா நடந்துக்கிறீங்க? அதான் உங்க நடக்க மற்றவங்களுக்கு ஏற்புடையதா இருக்கா? நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க கொஞ்சம் கூட மெச்சூர்டா நடந்துக்கிறதே இல்லைங்க. கொஞ்சம் கூட சரி, ஓகே, ரைட் ரைட் ரைட், சரி, பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா, இந்த வார்த்தை நிறைய பேருடைய வாயிலிருந்து வர்றதே இல்லை. அதான் கல்யாண வீட்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல முன்னாடி தட்டில் இருக்கிற சாப்பிட்டுக்கு 2 சிக்கன் பீஸ் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா, இவங்க அடுத்த தட்டை கொண்டு வந்து நிறுத்தும் போது போடுற அந்த மனுஷன் ஒரு சிக்கன் பீஸை குறைச்சு போட்டாருன்னா அதுக்கு சண்டைக்கு வருவாங்க. நீ ஆள் பார்த்து போடுறியான்னு கேட்பாங்க. எங்க இவங்க நினைச்சாங்கன்னா 10 கிலோ சிக்கன் ஒன்னா வாங்கி சாப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனா அந்த ஒரு சிக்கன் பீஸுக்காக சண்டை போட்டு நிற்பாங்க. அதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பிஹேவியர் போச்சு அப்படின்னா, மெச்சூர்டு பிஹேவியர். சரி, ஓகேப்பா பரவாயில்லப்பா அப்படின்ற அந்த மனப்பான்மை நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கிறதே இல்லை. உலகத்தான விட ரொம்ப மோசம். உலகத்துல இருக்கிறவங்க கூட நிறைய நேரத்துல நிறைய விஷயத்துல சரி, ஓகே ஓகேப்பா, காலம் மிதிச்சிட்டியா, பரவாயில்லப்பா, சரி, ஓகே ஓகே, சாரி சார், சரி, நோட் வரி அப்படின்னு. நம்ம ஆட்கள் என்ன கண்ணை எங்க வச்சுட்டு வந்திருக்கிற, அப்படியே மிதிச்சுட்டு போயிடுறதா? நம்ம தான் நிறைய பேர் சில நேரத்தில் கரெக்டாக பிஹேவ் பண்ண மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ஒரு
ஒரு தீர்மானத்தை எடுங்க. உங்க அண்ணனோ, உங்க தம்பியோ, உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரோ நாளைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது, இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க உள்ள வரணுன்ற ஒரு சூழ்நிலையில உங்க கையில தான் பிடிப்பு இருக்குது. நீங்க நினைச்சா அவங்கள உள்ள விடலாம், நீங்க நினைச்சா அவங்கள வெளியே அனுப்பவும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்க கையில கொடுக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்றத இப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க. இப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க முழு மனசோட ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்காம, பரவாயில்ல பிரதர், வாங்க வாங்க வாங்க, நீ பண்ணுமா, நீ பண்ணுப்பா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத. அன்னைக்கு நடந்துருச்சு, சரி நீ திட்டிட்ட, நீ அப்படி ஏமாத்திட்டாங்க. இவ்வளோ தூரம் இந்த ஏசாவை அவ்வளவு தூரம் வஞ்சித்து அத்தனை ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொண்டாலும், ஏசாவினிடத்துல நடக்கும் போதெல்லாம் யாக்கோபிடத்துல ஏசா நடக்கும் போதெல்லாம் எப்படிதான் நடந்தான்னா மெச்சூட தாங்க நடந்துட்டான். அதான் அவனுக்கு முன்னாடி அவன் எல்லா 400 பேரோட வர்றான். 400 பேரோட வரும்போது மெச்சூர்டு பிஹேவியர்ன்றது என்ன அப்படின்னா, போய் ஓடி போய் கட்டி பிடிச்சு உனக்கும் எனக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்றதான் மெச்சூர்டு பிஹேவியர். ஆனா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் அங்கே நின்று, டேய் வாடா, என்ன நினைச்சிட்டு இருக்க, விட்டுட்டு போனல, துரோகிடா நீ, துரோகி. இப்ப போய் இதெல்லாம் சம்பாதிச்சிட்டல, எனக்கு வேற அனுப்பணும்னு நினைக்கிற, எனக்கு ஒன்றுதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ எல்லாத்தையும் வச்சுக்க, நீ போ. இதுதான் நம்ம பிஹேவியர். நம்ம மன்னிச்சிட்டோம், நம்ம பைபிளை தூக்கிட்டோம், ஆனாலும் 2 வார்த்தை நம்மளால பேசாம இருக்க. என்ன நீங்க எல்லாம் பார்க்கறது பார்த்தா நீங்க எல்லாம் ரொம்ப, நம்ம நிறைய பேருடைய பிஹேவியர் இந்த மாதிரி பிஹேவியர் தான், கேட்க தான் செய்வோம். அவ்வளோ பெருந்தன்மை இங்க இருக்கிறவங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆனா ஏசாவிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பெருந்தன்மை, ஒரு பெரிய பெருந்தன்மை. சரிடா பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு. நீ என்ன எல்லாத்தையும் என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு போயிட்ட, அதனால என் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்காமலா இருக்க போறாரு. எனக்கு இன்னைக்கு திரளா கொடுத்துருக்கிறாரு, நீ ஒண்ணு எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு வேணாம் நான் தரேன்டா. அந்த அளவுக்கு கடவுள் என்ன வச்சுட்டாரு. கேட்கல, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க எதிரியை விட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்குள்ள அந்த மெச்சூர்டு பிஹேவியர் வரல அப்படின்னா, நான் சொல்றேன், நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். அவங்களோட ஆண்டவர் உங்களை நல்லதான் நினைச்சிருக்காரு. ஹலோ, அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தானே ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா இப்பவும் அவங்கள்ட்ட போட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை எந்த அளவுக்கு நியாயம்ன்றது எனக்கு தெரியல. இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரத்துல ஒரு கிருபையை கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஒரு பிஹேவியரை கொடுங்கப்பா, நான் எல்லார்ட்டையும் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப மெச்சூர்டா. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உங்களுக்குள்ள இருக்குமானால், உங்களை அறியாமலே யாரு பிரதிபலிக்கப்படுவா அப்படின்னா, இயேசு பிரதிபலிக்கப்படுவார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம், கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஒரு தகப்பனார் ஒரு சாட்சி சொல்லும்போது ரொம்ப அழகா சாட்சி சொன்னாரு. இந்த லாக்டவுன்ல 3 மாதங்கள் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் வெளியூருக்கு அனுப்பிட்டு தனியே ஒரு பேச்சுலர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. 3 மாசம் கண்டினியூவா அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு. 3 months. ஒரு நாள் தன்னுடைய அசிஸ்டண்ட்டை சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டாரு. அந்த நபர் அந்த சாப்பாட்டில் இருக்கிற அந்த சாம்பாரை பிரித்து தன்னுடைய தட்டில் ஊற்றிட்டு இவருக்கு ஃபோன் பண்ணாராமா. இவருக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் திட்டினாராமா. நீ என்ன புளிச்சு போன சாம்பார் எனக்கு கொடுக்குறியா? புளிச்சு போன சாம்பார் என்ன கொடுக்கறதுக்கு நான் என்ன ஒன்று இறந்து வாங்கி சாப்பிட்றேன்னு நினச்சியா அப்படின்னு கண்டமானிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாராமா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட சாப்பிட்டா சொன்னேன், ஐயா உங்களுக்கு ஒருவேளை கெட்டு போன சாம்பார் ஒருவேளை கவரில் வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரில, ஆனால் சாம்பார் இன்னைக்கு காலையில் செஞ்சதுதான், கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றும் பண்ணுங்க, கோச்சிக்காமல் ஒரு தம்பியை நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கொடுத்து விடுங்க, நான் உங்களுக்கு நல்ல சாம்பார் கொஞ்சம் கொடுத்து விட்றேன். ஹலோ ஹலோ, இதுக்கு பேர் தான் மெச்சூர்ட் பிஹேவியர். ஹலோ, இப்போ நான் யாரையுமே குற்றப்படுத்தல ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் யாரையுமே குற்றப்படுத்தலை. நான் உங்கள்ட்ட எல்லாம் கேட்குறேன்,
நம்ம அத்தனை பேரும் ஆண்டவரை அறிஞ்ச ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணிட்டோம்னா போதும், சீக்கிரமா இந்த தேசத்தை ஆண்டவருடைய மையமா மாற்ற முடியும். ஹலோ, உண்மைதானே? தயவு செய்து உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. உங்களை ஒருத்தன் திட்டுறதும் ஆண்டவருடைய அனுமதியோட தான் திட்டுறாங்க. ஒருத்தர் உங்களை ஏமாத்துறதும் ஆண்டவருடைய அனுமதியோட தான் ஏமாத்துறாங்க. உங்களுடைய தலையில் உள்ள ஒரு மயிரை அவன் எடுத்தா கூட அது ஆண்டவருடைய அனுமதியோட தான் எடுக்கிறாங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம இதுக்கு முன்னாடி ஒன்றும் உங்க வாழ்க்கையில நடந்ததும் இல்லை, இனி நடக்க போறதும் இல்லை. ஸோ ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அப்ப ஏன் நம்ம இன்னும் ஒரு குவாலிட்டியான ஒரு பிஹேவியருக்குள்ள நம்ம ஏன் வர முடியாது? அவங்கள மாதிரி நம்மளும் சண்டை போட்டா என்ன அர்த்தம்? அவங்கள மாதிரி நம்மவும் பேசினா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், கொஞ்சமும் கெஞ்சமும் சொல்லலை, ஆனா ஓரளவுக்கு நீட்டா நம்ம வாழ்ந்தாலே ஆண்டவர் நம்மளே மகிமைப்பட வல்லவராயிருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். கணவன் மனைவிக்குள்ள இடையில கூட நிறைய பேருக்கு இந்த பிஹேவியர் இல்லைங்க. இந்த பிஹேவியர் நீயா நானா பார்த்துக்கலாம். நீ சொன்னல, நான் உனக்கு சொல்ல மாட்டேனா? நீ அப்படி பண்ணல, நான் உனக்கு பண்றேன்னா இல்லையான்னு பாரு. நான் பேச சரி, ஓகே, சின்ன பொண்ணு பண்ணிட்டா, சின்ன பையன் பண்ணிட்டான், இல்லை அவர் பண்ணிட்டாரு, சரி ஏதோ டென்ஷன்ல பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்ப நமக்குள்ள வரும்? ஆசைப்படுறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஆசைப்படுறவங்க, நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆசைப்படுறேன்ற கை தூக்கம் பார்க்கலாம் மேலே. உண்மையில நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வீட்டில் குத்தலா திட்டுறது, அந்த பொடி வச்சு பேசுறது, இந்த மாதிரி சாதாரணமான அந்த கேரக்டர்லாம் நமக்கு ஹலோ வேண்டாங்க. ஏன் அப்படியெல்லாம் பழகணும்னு கேட்குறேன். சொல்ற உண்மைதானே? அந்த பொடி வச்சு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொடி வச்சு பேசி, அந்த ட்ரிக்கு வச்சு பேசி, அதான் ஆண்டவர் தான் சொல்லிட்டார்ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை அதான் ஃப்ராங்கா, இதான்ப்பா நான் ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க, பண்ண வேண்டாமா இருந்துச்சு, எது இருந்தாலும் மனசுக்குள்ள அப்படியே வச்சு உள்ள புழுங்கிட்டு இருக்கிறத விட டக்குன்னு ஒரு வார்த்தை பேசி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, வேணாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா வேலை முடிஞ்சிச்சு இல்லை? ஆனால் அதையே மனசில் வச்சு போகும்போதும் வரும்போதும் எடுக்கும்போதும் கொடுக்கும்போதும் ஒவ்வொரு டைமும் பாம்பு குத்துற மாதிரி ஒரு விஷத்தை கக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அதுவும் மூணாவது நபர் கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற சொந்த கணவனாரோட சொந்த மனைவி கிட்டேயே இப்படி விஷத்தை கக்கிற மாதிரி கக்கிட்டே இருந்தா அந்த குடும்பம் எப்படிங்க ஆசீர்வாதமாக இருக்கும்? ஸோ இன்றைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு கேரக்டர் தேவை, மெச்சூர்டு பிஹேவியர். ஆண்டவர் எனக்கு தரட்டும். ஹல்லேலூயா. ஏசா இழந்து போன ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்றதற்கு அவனிடத்துல இருந்த 3 கேரக்டர். நம்பர் 1, முதலாவதாக, நான் யாரையுமே என்ன பண்ண மாட்டேன்னா பழி வாங்குறதுல எனக்குரியது. இவ்வளோ தீமை செஞ்சாலும் என் தம்பியை நான் பழி வாங்கணும், அது வார்த்தையிலையோ ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை. நம்பர் 2, இரண்டாவதாக, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இத்தனை இழப்பிற்கு எங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு அவன் யாரையுமே குற்றப்படுத்தவும் இல்லை. நம்பர் 3, தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போனதை அவன் திரும்ப பெற்றுக்கொள்றதற்கு மிக முக்கியமான காரணம், நான் நம்புறேன், அவனுக்கு ஒரு பெரிய மெச்சூர்டு பிஹேவியர். ஓகே, ரைட்டு. இந்த 3 உங்க வாழ்க்கையில இருக்குமே, ஆனால் நீங்க எதை இழந்து போனாலும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தர்றதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்புறீங்களா?